டே 21 ஆஃப் டூ பாடி பில்டிங் ஷோ. இன்னையோட நம்மளுக்கு காம்படிஷனுக்குன்னு பார்த்தா 5 நாள் இருக்கிறதுனால சண்டே என்னால் ரெஸ்ட் எதுவும் விடாமல் எல்லா ரொட்டீனும் அப்படியே ஃபாலோ பண்ணுன்ட்டு மார்னிங்கே 1 ஹவர் வாக்கிங் பண்ணி முடிச்சுட்டு ஜிம்முக்கு போனதும் பாடி வெயிட்டை செக் பண்ணி பார்த்துட்டு இன்னைக்கான சால்ட்டு 2 கிராம், வாட்டர் 4 லிட்டர்ஸ், அப்புறம் எலிப்டிக்கல் ஒரு 30 மினிட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு டெய்லியும் ட்ரெயின் பண்ணுற ஆப்ஸ் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி முடிச்சதும் ஸ்டெப்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு என்னோட ஃபர்ஸ்ட் மீல் 5 எக் ஒயிட்ஸ் 1 ஹோல் எக் அதை சாப்பிட்டு முடிச்சதும் இன்னைக்கு லெக் ஒர்க் அவுட் பண்ண தேவையில்ல. அதுக்கு பதிலாக செஸ்ட்டு, ஷோல்டர், ட்ரைசெப் எல்லாம் கலந்த மாதிரி புஷ் டே ஒர்க் அவுட்டை பண்ணி முடிச்சுட்டு ரிமைனிங் இருக்க கார்டியோ செஷனில் 30 மினிட்ஸ் ட்ரெட்மில் நடந்து முடிச்சுட்டு இன்னைக்கான கார்டியோ செஷனை கம்ப்ளீட் பண்ணதும் நம்ம ஜிம்மிலே ஸ்டீம் பாத் ஒரு 20 மினிட்ஸ் எடுத்து முடிச்சுட்டு என்னோட செகண்ட் மீல் 5 எக் ஒயிட்ஸ் 1 ஹோல் எக் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு 1 ஸ்கூப் வே குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் இன்னைக்கு 2 மீலுக்கு தேவையான அளவு மட்டும் தான் ஃபிஷ் இருந்ததுனால அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அடுத்து இருக்கிற நாட்களுக்கு தேவையான ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து 2 மீலுக்கு தேவையான ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்துட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சதும் என்னோட தேர்டு மீல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிஷ்ஷு 120 கிராம் தான், குக்கும்பர் 50 கிராம். இதுக்கு மேலே நம்மளுக்கு சிக்கன் எதுவும் வேணான்ட்டு வாத்தியார் கட் பண்ண சொல்லிட்டாரு. இனிமேல் எல்லா மீலும் ஃபிஷ் மட்டும்தான். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டிலே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு என்னோட அடுத்த 2 மீல் 120 கிராம் ஃபிஷ், 50 கிராம் பீன்ஸ் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக என்னோட ஃபைனல் மீல் 120 கிராம் ஃபிஷ், 50 கிராம் குக்கும்பர், 5 கிராம் ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கான டேவை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு.